இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். ஒரு பிச்சைக்காரர் இருந்தார். அவர் எப்போதும் ஊரின் குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரம் அமர்ந்திருப்பார். வேறு எங்கும் போய் பிச்சை எடுக்க மாட்டார். பசி எடுத்தால் மட்டுமே உணவு கேட்பார். பணம் வாங்க மாட்டார். அவரது நல்ல பண்பை பார்த்த அந்த கிராமத்தினர் தினமும் அவருக்கு 3 வேளையும் உணவு வழங்க ஏற்பாடு செய்திருந்தார்கள். சில நாட்களில் அதிகமாக உணவு வந்துவிட்டால் அதையும் யாருக்காவது தானம் செய்து விடுவார். எனவே அவரிடம் அந்த கிராமத்தினர் நல்ல மரியாதை வைத்திருந்தனர். ஒரு நாள் அவர் இறந்து போனார். ஊரே துக்கப்பட்டது. ஊர் பெரியவர்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். பிச்சைக்காரரின் உடலை அவர் தங்கியிருந்த அவருக்கு பிரியமான இடத்திலேயே புதைத்துவிட முடிவு செய்தார்கள். அவர் இருந்த இடத்திலேயே குழி தோண்ட ஆரம்பித்தார்கள். 4வது அடி தோண்டும் போது கடப்பாறை ஏதோ உலோகத்தில் மோதியது போல நங்கென்று சத்தம் கேட்டது. எல்லோரும் வந்து எட்டி பார்த்தார்கள். அந்த இடத்தில் ஒரு பெரிய பித்தளை அண்டா தென்பட்டது. உடனே தோண்டுவதை நிறுத்திவிட்டு அண்டாவை வெளியே எடுத்தனர். திறந்து பார்த்தால் அவர்களுடைய கண்களை அவர்களாலேயே நம்ப முடியவில்லை. ஆமாம், அண்டா முழுவதும் தங்கமும் வைரமும் நிறைந்திருந்தது. அந்த புதையலின் மதிப்பு அந்த கிராமத்தில் உள்ள அனைவருமே பல ஆண்டுகளுக்கு உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு இருந்தது. புதையல் ஊருக்கு தேவையான நற்காரியங்கள் செய்ய கிராம தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, தான் தங்கியிருந்த உட்கார்ந்திருந்த இடத்திற்கு கீழே இவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருக்குமென்று தெரிந்திருந்தால் அந்த மனுஷன் பிச்சை எடுக்காமல் ஒரு மகாராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம். கடைசி வரைக்கும் பாவம் பிச்சைக்காரனாகவே வாழ்ந்து செத்தார். பலரும் இப்படித்தான் உயிர்ப்பிக்கிற வேத பொக்கிஷம் தங்கள் கைகளிலேயே இருப்பது தெரியாமல் நிம்மதிக்கும் சமாதானத்திற்கும் எங்கெங்கோ அலைகிறார்கள். வேதத்தில் உள்ள பொக்கிஷங்கள் ஏராளம் ஏராளம். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரொனால்டு ரீகன் பரிசுத்த வேதாகமத்தின் 2 அட்டைகளுக்கும் இடையே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்றார். விக்டோரியா மகாராணியார் இங்கிலாந்தின் வெற்றிக்கு காரணம் வேதாகமமே என்றார். கிபி 1461 முதல் 1564 வரை வாழ்ந்த பௌதீக மாமேதை கலீலியோ பைபிளும் இயற்கையும் ஆண்டவரின் சொல்லால் உருவானவை, பைபிள் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் எழுதப்பட்டது என்றார். விஞ்ஞானிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ராபர்ட் பாயில் பரிசுத்த வேதாகமம் தத்துவ ரீதியானது, அது இயற்கை விதிகளுக்கு ஒத்தது என்றார். சர் ஐசக் நியூட்டன் இந்த சுவிசேஷத்தை உலகில் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்றார். கவிஞர் கண்ணதாசன் நான் எழுதின இறை வாக்கியம் இயேசு காவியமே என்றார். மகாத்மா காந்தி எத்திசையில் நான் செல்வது என்று நான் குழப்பமடையும் போதெல்லாம் புதிய ஏற்பாடை எனக்கு வழிகாட்டியது என கூறியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, உலக தலைவர்களும் விஞ்ஞானிகளும் பொக்கிஷமாய் வேதத்தை சரியாக கண்டு கொண்டு பரிசுத்த வேதாகமத்திற்கு தங்கள் வாழ்வில் முதலிடம் கொடுத்தனர். நாமும் பரிசுத்த வேதாகமத்தின் முத்துக்களை தேடி பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களுக்கு கூட வேதாகமத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாஞ்சித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் அதில் உள்ள முத்துக்களை கண்டு கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. பொன்னிலும் மிகுந்த பசுமணிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமான அந்த கர்த்தாவே ஸ்தோத்திர வசனமாகிய பொக்கிஷத்தை ஒவ்வொரு தங்கள் இருதயத்திலே பதித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.